ஹாய், ஹலோ. வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். எஸ்எஸ்சிலேருந்து நமக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. என்னன்னா, ஸ்டெனோ 2025 எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ, நீங்க இத ssc.govern.in இந்த வெப்சைட்ல போய் லாகின் பண்ணி, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க உங்களோட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ, அடுத்தது உங்களோட ஆன்சர நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். ஆன்சர் சேலஞ்சுனா என்னன்னா, இப்போ சப்போஸ் ஒரு கொஷினே அவங்க கேட்ட கொஷினே தப்பு அப்படின்னா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷன கரெக்ட்டா தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்க ராங்குன்னு உங்களுக்கு ஆன்சர் கீழ வந்திருக்கு. இல்ல மோர் தென் ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாரி கேஸஸ்லலாம் வந்து நீங்க ஆன்சர சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆன்சர சேலஞ்ச் பண்ண ஒரு கொஷினுக்கு ₹50 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். முன்னாடி வந்து ₹100 இருந்தது. இப்போ இல்ல. ஸோ இந்த ஆன்சர் சேலஞ்ச் விண்டோ வந்து உங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து ஆகஸ்ட் 25 சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் ஓப்பனா இருக்கும். ஸோ நீங்க ஆன்சர சேலஞ்ச் பண்ணிட்டு உங்க ஓவர்வியூ ஷீட் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவைலபிளா இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி ஆன்சர் கே சேலஞ்ச் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ssc.govern.in அவங்க சொன்ன மாரி இந்த வெப்சைட்ல போய் நீங்க லாகின் நீங்க குடுத்தீங்கன்னா, இந்த விண்டோ உங்களுக்கு பாப்பப் ஆகும். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்க பாஸ்வேர்ட், இங்க இருக்க கேப்சாவ என்டர் பண்ணி லாகின் நீங்க குடுக்கணும். ஸோ குடுத்ததுக்கப்புறம் வர விண்டோல இங்க மை அப்ளிகேஷன்ஸ் நீங்க கிளிக் பண்ணணும். அப்ளிகேஷன்ஸ்ல கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெனோ எக்ஸாம் இங்க வரும் உங்களுக்கு எக்ஸாம் நேம். அத செலக்ட் பண்ணி அங்க ஆன்சர் கீ சேலஞ்ச் இந்த இடத்துல இருக்கிற ஆன்சர் கீ சேலஞ்ச நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ இத கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேலஞ்ச் சிஸ்டம் உங்களுக்கு காட்டும். இந்த யுவர் எக்ஸாம் இடத்துல ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஹியர்ல உங்களுக்கு இப்படி உங்க ஓவர்வியூ ஷீட் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். ரெஸ்பான்ஸ் ஷீட். ஓகேவா? அதுல உங்களோட ரோல் நம்பர், கேண்டிடேட் நேம், எக்ஸாம் நேம், டெஸ்ட் டேட், டெஸ்ட் டைம், சென்டர். ஸோ இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. இப்ப இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, கிரீன்னா வந்து கரெக்ட்டான ஆப்ஷன செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ராங்குன்னா வந்து தப்பான ஆப்ஷன் செலக்ட் பண்ணா ராங்கு. ஆக்சுவல் கரெக்ட் ஆன்சர் என்ன? அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அந்த கொஸ்டின எதுவும் ஆன்சர் பண்ணாமன்னா, அது கிரே கலர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல எல்லா டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்குன்னா, நெக்ஸ்ட் இந்த கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஹியர் கிரீவியன்ஸ் அபௌட் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோல இங்க பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர்ல எத்தனாவது நம்பர் கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் 9th கொஸ்டின் இல்ல 10th கொஸ்டின். ஸோ நீங்க அந்த கொஸ்டின் நம்பர இங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணி கெட் கொஸ்டின் அப்படின்னு நீங்க குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இங்க கெட் 9th கொஸ்டின் நம்ம அங்க போட்டோம் இல்லையா? இந்த இதுதான் 9th கொஸ்டின். இதுல உங்களுக்கு எந்த டேட்டு, எந்த டைம்ல நடந்தது இதெல்லாம் வந்துரும். ஸோ என்ன டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இங்க நீங்க இத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு 5 டைப்ஸ் வரும். என்னன்னா, கொஸ்டின்ல இருக்க எல்லா ஆப்ஷனும் ராங்கு அப்படின்னா நம்பர் 1 டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட். இல்ல மோர் தென் ஒரு ஆப்ஷன் வந்து தப்புனா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். அதே மாதிரி மோர் தென் ஒரு ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா இந்த கொஸ்டின் இந்த கம்ப்ளைண்ட் அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்திருக்கு. இல்ல எனக்கான கம்ப்ளைண்ட் எதுவுமே இங்க இல்ல அப்படின்னா அதரை செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இங்க பாப்பப் ஆகும். அதரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க டைப் பண்ணணும். உங்களோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படி சொல்லி டைப் பண்ணிட்டு, ஸோ நீங்க ஒரு ஆன்சரை சேலஞ்ச் பண்ண போறீங்கல்ல, அவங்க கொடுத்துருக்கிறது தப்பு, நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கு சப்போர்ட்டா எவிடன்ஸ், ஈவன் நீங்க பிக்சரை கூட அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த எவிடன்ஸை நீங்க அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொஸ்டின் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கொடுத்தாச்சா? கொடுத்ததுக்கப்புறம் இந்த வியூ கிரீவியன்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 9th கொஸ்டின் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் என்ன டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது இங்க டிஸ்பிளே ஆயிருக்கும். என்ன கம்ப்ளைண்ட் ஆக்சுவலா நீங்க சொல்லியிருந்தீங்கன்றதும் இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்துடணும். இங்க ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் போனதுக்கப்புறம் சொன்னோம் இல்லையா, ஒரு கொஷினுக்கு ₹50. ஸோ இந்த பே நீங்க கொடுத்து நீங்க பேமெண்ட் பண்ணிடணும். ஒரு கொஷின் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு வேற வேற கொஷின்ஸ் இருந்ததுன்னா அகைன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த கொஷின் கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு போகும். ஸோ இது கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு ரீ எக்ஸாம் நடக்க போகுது. ஸ்டெனோ ஆன்சர் கீ வந்துருச்சு. ஆனால் ஆன்சர் கீ வந்ததுல நிறையா சரியா அந்த கொஷின்ஸ் டிஸ்பிளே ஆகாம இந்த மாதிரி பாக்ஸ் வருது. அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போவே இப்படி இருக்கு. நமக்கு சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இதெல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்க டைம்ல நல்லபடியா படிங்க. ஸோ நல்லபடியா படிச்சு சக்ஸஸ்ஃபுல்லா இருங்க.
ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்கள டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எங்களோட டெலிகிராம்ல எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. இல்ல குரூப்ல ஆட் ஆயி கூட கேட்கலாம். தேங்க் யூ.